பாலிவுட்டில் பல படங்களில் இணைந்து நடித்து காதலில் விழுந்து நட்சத்திர தம்பதிகளானவர்கள் சைஃப் அலி கான், கரீனா கபூர் ஜோடி. இவர்கள் மும்பை பாந்த்ரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 11வது மாடியில் தங்கள் மகன்களுடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதன்கிழமை நள்ளிரவு 2:30 மணிக்கு சைஃப் அலி கானின் வீட்டுக்குள் திடீரென மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழைந்துள்ளார். சைஃப் அலி கானின் இளைய மகன் ஜஹாங்கீரின் அறைக்குள் நுழைய முயன்றுள்ளார் அந்த மர்ம நபர். பயந்து போன ஜஹாங்கீர் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். அந்த அலறல் சப்தம் கேட்டு தன் அறையிலிருந்து ஓடிச் சென்ற சைஃப் அலி கான் அந்த நபருடன் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சைஃப் அலி கானை 6 முறை கத்தியால் குத்திவிட்டு அந்த மர்ம நபர் தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. கத்திக்குத்து காயங்களுடன் உயிருக்கு போராடிய சைஃப் அலி கானை மீட்டு அவரது மனைவி கரீனா கபூர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. கண்கள் கலங்கிய நிலையில் கரீனா கபூர் சைஃப் அலி கானுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். தகவல் அறிந்து பாலிவுட் பிரபலங்கள் பலர் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர். கரீனா கபூருக்கு நம்பிக்கை தெரிவித்த அவர்கள் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபரை விரைந்து கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அறுவை சிகிச்சைக்கு பிறகு சைஃப் அலி கான் ஆபத்தான கட்டத்தை கடந்துள்ளதாக சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த 2023ஆம் ஆண்டு நள்ளிரவு 2 மணிக்கு சைஃப் அலி கான் மற்றும் மனைவி கரீனா கபூரை போட்டோகிராஃபர் ஒருவர் பின்தொடர்ந்து வந்ததாகவும் போட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொன்னதாகவும் அவரை கண்டித்த சைஃப் அலி கான், அப்படியே என் பெட்ரூம் வரைக்கும் வந்துவிடு என கோபத்தில் ஆவேசமாக பேசிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிய மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சைஃப் அலி கான் வசிக்கும் இடம்